Welcome to Government Polytechnic College, Srirangam Virtual Internship Program Presentation. As per the guidelines of Directorate of Technical Education, Chennai, we visited Krishna Engineering Company Private Limited, Unit 1 and Unit 2 at Trichy. The industry we are going to observe is KEC Krishna Engineering Company Private Limited, Unit 1. KEC was established in the year 1971. KEC is one of the foremost foundries in Trichy, mainly to cater the needs of Bell and thermal power plants across India. KEC is professionally well managed by the team of highly experienced, skilled and dedicated workforce under the eminent leadership of Mr. G. Santakumar. KEC manufactures grey iron and SG iron, that is ductile iron, casting in both rough and fully machined form with weights ranging from 0.5 grams to 2 tons with an annual production capacity of 2000 tons. Unit 2, Fettling Unit. Fettling is a process by which a crude casting is turned into a cost-effective quality component that meets all the standards required by the customer. In context with the casting process, fettling means the removal of unwanted metal, for example, flashing, recess, etc. The products formed as the result of this process are coal burner nozzle, lever, T-handle, caps and plain caps, hand wheel, cover casing, travelling carriage, gland casting, bearing yoke plate, carriage housing, stuffing box cover, top changes, flanges, etc. Let us watch the functioning of industrial process. So we are here, sir. We welcome you, and you can give any information about yourself, your company, and you can advise for our students to start up industries in this industrial estate. And what is this scenario here? Good, thank you. Thank you, sir. Well, my name is Santakumar. நான் ஆக்சுவலாக ஒரு பிகாம் கிராஜுவேட். நான் படித்தது பிஷப் காலேஜில் பிகாம் முடித்தேன். 85-88 முடித்தேன். நான் முடித்த உடனே எங்கள் அப்பா எனக்காகவே ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கணும்னு சொல்லிட்டு he was பிஹெச்எல் எக்ஸ்-பிஹெச்எல் எம்ப்ளாயி. அவர் பிஆர்எஸ் வாங்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கணும்னு ஆரம்பித்தோம். 1990 இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது நான் வந்து பேசிக் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது புதுசு. நாங்களும் இண்டஸ்ட்ரி அப்போ புதுசாக வால்வ் சம்மந்தப்பட்டது ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கினோம். 1990 பார்ட்டிஷன் நடந்தது. அதில் வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் பிஸ்னஸ் தொடங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த இயர் 2004 ஐடியல் இண்டஸ்ட்ரீஸ் இன்கார்பரேஷன் சொல்லி ஒரு கம்பெனி தொடங்கினேன். அது நான் என்னோடய ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட மெயின் சப்கான்ட்ராக்ட்னாக்கா இப்போ நாங்களே மெட்டல் போட்டு நாங்களே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு இது இல்லாமல் நாங்கள் சில வால்வ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கோயம்புத்தூரில் சென்னையில் இருக்கக்கூடிய வால்வ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் அவங்களுக்கு சில வால்வ் பாடிஸு இந்த மாதிரிலாம் சிலலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இப்போ அது இல்லாமல் கொஞ்சம் நோ அவங்க அவங்க கஸ்டமர்ஸ் அங்கே இருக்காங்க. இல்லை, கஸ்டமர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்ட ஆர்டர்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு மெட்டீரியல்லாம் நம்ம போட்டு பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் குவாலிட்டி வைஸு இது வந்து தே ஆர் ஹாப்பி. அவங்க மேலும் மேலும் நம்ம கம்பெனியை நம்பி இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சி வெளியில் கொடுத்ததெல்லாம் கூட நமக்கு டைவர்ட் பண்ணி நம்மகிட்ட கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி மாறி வந்திருக்காங்க நம்மக்கிட்டேருந்து. ப்ராபப்ளி அவங்களுக்கு அந்த ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கனால வராங்களா, இல்லை குவாலிட்டி நல்லா இருக்குங்கனால வராங்களா தெரியல. பட் சம்படி தே கம்மிங்.
கமிங் ஃபார்வர்டு இன்னும் எங்களோட ரிலேஷன்ஷிப் எங்கள் மக்கள் அவங்களோட பேசுகிற விதம் அதெல்லாமே கூட இருக்குது. கஸ்டமர் கிட்ட பேசுகிறதும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ஆக்சுவலாக. Do you have any other means of advertisement for your company? இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணிக்கல இது வரைக்கும். ஒன்லி திங் நவ் வி ஆர் கோயிங் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் marketing. பண்ணலான்ட்டு இப்போ இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்சோ. Digital marketing பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். We are new to it actually. Of course. What is Digital marketing is nothing but like we have இப்போ எங்களோட ப்ரொஃபைல் இருக்குங்க, கம்பெனி ப்ரொஃபைல், கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம்னு சொன்னாக்கா வில் அப்லோட் இட் இந்த ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம், லிங்க்இன் அப்படின்னு சொல்லி சில லிங்க்லைன் அதெல்லாம் இருக்குல்ல, ஆமாம் சோஷியல் வெப்சைட்ஸில் தான் பண்ணுறது. இது இல்லாமல் சில நேரத்தில் வந்துட்டு எப்படின்னாக்கா நம்மளோட ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு பார்ப்போம், எங்கே தான் இது வந்து யூஸ் ஆகும். அந்த யூஸ் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு பண்ணணும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. நம்ம வந்து டைரெக்டாக போய் பண்ண முடியாது, நம்ம நேரில் போய் பேசி பண்ணுறதுங்கிறதுலாம் ஓகே. பட் இது வந்து அவங்களுக்கு இமெயில் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹிட் பண்ணணும். அவங்களுக்கு அதை லைக் கூகுளில் போய் ஹிட் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு டைரெக்டாகவே அந்த இப்போ ஒரு பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கனாக்கா யாரெல்லாம் பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் அந்த கேஸ்டிங்ஸ் தேவைப்படும் அப்படின்னாக்கா அது கேஸ்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த நாங்கள் இது பண்ணுறோங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். டு சம் மீன்ஸ் வி ஹேவ் டு ஷோ இட். Total profile you will do. Yeah. So அவங்க காமிக்கிறதுக்காக நீங்க you will have a corporate videos. ஆமாம், கார்ப்பரேட் வீடியோஸ் இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு கேன் கிவ் a copy of it. Otherwise do you have? No, we have only a profile ma'am. கேட்லாக்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் ஆமாம், அது இல்லாமல் வந்துட்டு அதுக்கு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வெப்சைட்டில் வந்து எங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நான் வந்து இந்த ஃபவுண்டரி யூனிட் வந்து 2018 தான் எடுத்தேன் ஆக்சுவலாக. இப்போ நான் எடுத்து 1.5 years கிட்ட ஆகுது. இப்போ நான் நிறைய இதுக்கு இதான் சொன்னேன் 50 years ஓல்டு கம்பெனி வந்து நான் நிறைய விதத்தில் வந்து மாடிஃபை பண்ணி இந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு பிஇடி போகிறோம். பிஇடிங்கிறது வந்து அது ஒரு சர்டிஃபிகேஷன், அது ஐஎஸ்ஓ ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது பிஇடி ஒரு சர்டிஃபிகேஷன். PED in sense? தட் இஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்காக பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து சர்டிஃபை பண்ணுறது. அது ஆக்சுவலாக இல்லை மேடம், நீங்கள் இப்போ போகிற மூவ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற மூவ்ங்கிறது கரெக்டு. அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது ஒருத்தருக்கு தேவை. அந்த மூவ் கரெக்டு. அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் விட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கணும். ஐ திங்க் எனக்கு ஏதோ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தான் வந்து அடுத்தது ஐ ஹேவ் 2 sons ஆக்சுவலாக. அப்போ என் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க, என்னோட இன்னொரு கம்பெனி பார்த்துக்கிறாங்க ஒய்ஃபு. ஷீஸ்பா ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலாக. எனக்கு நான் அந்த கம்பெனி வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக. பட் 2013 அப்புறமே 2003 அப்புறம் நான் தான் தனிப்பட்ட முறையில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பட் இனிஷியலாக வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கேன். நான் 30 years என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில். நானும் 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். நானும் ஸ்க்ராட்சில் பிகாம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நான் இந்த இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்மால் ஸ்கேல் தான். இப்போ நான் இப்போ ஸ்மாலில் இல்லை, இப்போ ஸ்மாலில் தான் இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸ்மால் ஸ்கேலில் தான் இருக்கோம். And financial know-how, like you are owning your own financial? பேங்க் ஃபைனான்ஸ் தான். Bank facilities, financial wise, bank support. பேங்க்கில் இப்போ அஃப்கோர்ஸ் பேங்க் ஹஸ் காட் அ குட் சப்போர்ட். நான்லாம் வந்து ஐடியல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் 5 lakh தான் என்னோட லோனில் ஸ்டார்ட் பண்ணேன். 5 lakh loan with loan only? With loan only I started the industry. Today இன்றைக்கி வந்து லிமிட் வந்து 5 crores இருக்குது. 5 crores, 5 lakh? ஆமாம், grown up to 5 crores. ஆமாம், லோன் தான் அது. But even then? அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2004 நான் வெறும் ஒரே ஒரு லேத்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வெறும் 35,000 15,000 ரூபா கொடுத்து தான் லேத்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கி அதில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ஆஃபீஸ், ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ், ஒரு டேபிள், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. 2004 நான் சொல்கிறது 2003-4 நான் சொல்கிறது. ஆமாம், ஒரு லேத்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் அப்போது. And now it has grown to? Yeah. இன்னைக்கு நிறைய இருக்கு. What are the facilities you have in your company? இல்லை, அஃப்கோர்ஸ் ஒரு 2 CNC இருக்கு, டர்னிங் சென்டர் இருக்கு. லேத்தே வந்து ஒரு 12-13 லேத் இருக்கு என்கிட்ட. CNC லேத் இல்லை, அதில் மேனுவல் கியர் லேத் தான். ஆல் கேட் லேத் எல்லாமே ஆல் கேட் லேத் தான் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே. நிறைய பண்ணுறோம். அதில் வால் சர்வீசிங் அப்படிங்கிறது எல்லா பவர் பிளான்ட்ஸில் போய் இன்சிட்டி சர்வீசிங் அப்படிங்கிறது டெக்னாலஜி மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான். கரெக்ட். டூரிங் த ஷோ இருக்காங்க. வரணும், நானும் வரக்கூட வரணும், வந்து சொல்லித்தரணும், பிரச்சனை கிடையாது. Process flowchart for Krishna Engineering Private Limited, Unit number 1. It consists of
material testing and manufacturing process. In material testing, stage 1 is metallurgy lab, followed by microscopic examination, followed by mechanical lab testing. In manufacturing process, it consists of mold making, followed by furnace section in which molten metal is prepared, followed by sand preparation in IMF sand mixer, followed by core making in core shooter machine, and the final stage is pouring and casting shakeout. Metallurgy lab, it monitor chemical and physical properties of all metals poured for casting to meet customer specifications and governing standards. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம நடுவில் இது வச்சு ஹை ஃப்ரீக்குவென்சியில் அது வந்து இதாகும், ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆனதும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். இது வந்து ஸ்க்ரீனில் வந்து நமக்கு தேவையான என்ன ப்ராப்பர்ட்டிஸில் வருது, என்ன ப்ராப்பர்ட்டிஸில் கரண்ட்டாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். சப்போஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறி இருக்கு, நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா திருப்பி வந்து ஒரு தடவை மெல்ட் எடுத்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து காயின் அடிச்சு சக்ஸஸ் பண்ண அப்புறம் தான் வந்து போரிங் பண்ணுவாங்க. Microscopic examination. Foundries use microscope to check nodal iron to ensure the distribution of nodal structure graphite in the casting be uniform, as it has major effects on casting's mechanical properties. இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டீரியல் நாடுலாரிட்டி. இப்போ ஒரு கிரேடுக்கு ஒரு மெட்டீரியலுக்கும் வந்துட்டு ஒரு சர்டைன் வந்து ஸ்ட்ரக்சர் வரணும், மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வரணும். இது வந்து டக்டைலைனோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சர்டன் மேக்னிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். இதோட கிரேட் ஷீட் இருக்கணுமே. ஸோ அந்த கிரேட் ஷீட்டில் இருந்தால் காட்டுவேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சக்ஸஸ். இதை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த லேபில் இந்த ப்ராசஸ் நடக்குது. வருது Mechanical lab. This lab works to determine the tensile, compressive and shear strength of the metal poured into the casting. In addition, the permeability, moisture, compactability, grain size after pouring, properties of molding sand are tested here. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து பார்க்குறது மேடம். 2 ஸ்ட்ரென்த்து பார்ப்பாங்க, கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷியர் ஸ்ட்ரென்த்துன்னு 2 ஸ்ட்ரென்த்து பார்க்குறோம். இது வந்து பெர்மபிலிட்டி டெஸ்ட்டுக்காண்டி பார்க்குறோம். பெர்மியபிலிட்டி, இது மாய்ச்சர் பேலன்ஸ், சாண்டில் ஹவு many % மாய்ச்சர் இருக்குன்றதுக்காக இந்த டெஸ்ட் பார்க்குறோம். இது வந்து காம்பேக்டபிலிட்டின்ற ஒரு டெஸ்ட் பார்ப்போம் மேடம். காம்பேக்டபிலிட்டி, சாண்டு எவ்வளோ தூரம் காம்பேக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக பார்க்குறது. போரிங்க்கு முன்னாடி மோல்டு க்ரீன் சாண்டில் எவ்வளோ என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்குறது. இது ஆஃப்டர் போரிங்க்கு அப்புறம் அதே க்ரீன் சாண்டு தான் ஆஃப்டர் போரிங்க்கு அப்புறம் பார்க்குறது. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளே, எவ்வளோ பர்சன்டேஜ் க்ளே வேஸ்ட் ஆகுதுன்றது பார்க்குறதுக்காக. இது வந்து சாண்ட் ஏஎஃப்எஸ் பார்க்குறது, சாண்டோட கிரெயின் சைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்குறது. சின்ன பேர் இது வந்து மெட்டீரியலில் ஊற்றுறோம். மெட்டீரியல் ஊற்றி அதனுடைய ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா நம்ம 3-4 மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அங்கே பார்த்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு அந்த லேபு. இது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டினா ஒரு மெட்டீரியல் ஒரு கிரேடில் ஒன்று ஊற்றினோம்னா அது வந்து அப்ளிகேஷன் வைஸ் கிரேடு மாறணும். அதுக்கு வந்து டென்சைல்னு ஒன்று இருக்குது, டென்சைல் ப்ராப்பர்ட்டி, ஈல்டுன்னு இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் இதுன்னு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து பிடிச்சிட்டு பார்த்தோம்னா ஜாவில் கீழே ஜாவில் பிடிச்சிட்டு எக்ஸ்பிரேஷன் லோடில் உடையுதோ வித் ஸ்பெசிஃபிக் டயமீட்டர் ஆஃப் த டெஸ்ட் பார், அதில் வந்து இந்த பாருங்கள் இதுதான் டெஸ்டாரு. முதல்ல இப்படி இருக்கும், கம்பைண்டாக இருக்கும். இது அப்பர் ஜா லோயர் ஜாவில் பிடிச்சி இழுக்கும்போது ஒரு லோடில் பிரேக் ஆகும் இல்லைங்களா, அந்த லோடில் பிரேக் ஆகும்போது நம்ம ஊற்றின மெட்டீரியலுக்கும் இந்த லோட் சஸ்டெய்னிங் கெப்பாசிட்டி அதை பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காண்டி உள்ள மிஷின் தான் இது. வந்து இந்த பாலிஷிங் மிஷினை அது மைக்ரோ ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுங்க. Machine molding section.
Machines are used for molding to reduce production time and cost. It performs operations like filling, jolting, squeezing of molding sand, and handling of patterns. இது வந்து மிஷின் மோல்டிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் பார்த்த பேட்டர்ன்ஸோட ஜாப் பண்ணக்கூடிய இந்த ஏரியா இது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் இப்படி வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. மவுண்ட் பண்ண அப்புறம் சாண்ட் வந்து இது மூலிமா வரும். சாண்ட் வந்து இது மேலே இது பண்ணிட்டு கேக் மாதிரி பண்ணிடுவாங்க. இங்கே சைடில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருவாங்க. மேலே பாக்ஸ் வச்சுட்டு அந்த நடுவில் சாண்ட் வச்சு இது மேலே பேக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது மூலம் ஒரு ஃபோர்ஸில் வந்து வைப்ரேட் கொடுக்கும். வைப்ரேட் கொடுத்த அப்புறம் சாண்ட் வந்து ஒரு நல்ல மோல்டு ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து பாட்டம் பாக்ஸ் மட்டும். இது வந்து டாப் சைட் பாக்ஸ். சேம் பேட்டர்ன் தான். அதோட பாட்டம் சைடு, இது வந்து டாப் சைடு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு பாக்ஸாக வந்துடும். ரெண்டு பாக்ஸாக வந்த அப்புறம் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணி வச்சிருவாங்க. போர் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி போர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் போர் பண்ணியிருக்காங்க. சார் இப்போ நம்ம பார்க்குற மிஷின் பேர் வந்து ஆர்பா 300. இப்போ கிருஷ்ணா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மோல்டு போடுவாங்க. ஒன்று மிஷின் மோல்டு, இன்னொன்று கேக் மோல்டுன்னு அந்த பக்கம். இங்கே வந்து லோ வெயிட் ஜாப்லாம் இங்கே போடுவாங்க. ஹெவி வெயிட்லாம் வந்து இன்னொரு இடம், அதை நான் காமிக்கிறோம். இப்போ இந்த மிஷின் நேம் ஆர்பா 300. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் மோல்டு, டாப் மோல்டுன்னு சொல்லி 2 டைப் ஆஃப் மோல்டு உண்டு. ரெண்டுத்துலையும் தனித்தனியாக மோல்டு போட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வர்றது தான் ஃபைனல் டச்சு. இதுக்கு வந்து சாண்ட் எல்லாமே ரீயூஸ் பண்ணுறது தான், எதுவும் வேஸ்டேஜ் கிடையாது. சாண்ட் மிக்சருங்கிறதுல வந்து சாண்டை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்மளோட ஸ்பெக் என்னவோ அதுக்காக மிக்ஸ் பண்ணிப்போம். ரெக்குவயர்மெண்ட் தகுந்தாப்புல பென்டனைட், பிச் பவுடர்லாம் ஆட் பண்ணி அதில் வந்து ப்ராசஸ்க்கு ஃபைனலாக தருவோம். ப்ராசஸ் என்னங்கிறத ப்ரொடக்ஷன்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். இப்போ சாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட் வந்து வெறும் ரீசைக்கிள் சாண்டு வந்து ஃபஸ்ட்டு பங்கல் வந்து ஸ்டோர் ஆகிடும் சார். ரீசைக்கிள் சாண்டு பங்கலில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் மிக்ஸ் ஆகி ஆஃப்டர் மிக்சிங்க்கு அப்புறமா நம்ம 2 மிஷினும் டாப் அண்ட் பாட்டம் 2 சைடும் சாண்டு ஃபீட் பண்ணிவிடுவோம். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன் நமக்கு வேணுமோ அந்த பேட்டர்னை மிஷினில் 2 ஆஃபாக பிரித்து, ஒரு ஆஃப் பாட்டம், இன்னொரு ஆஃப் டாப், 2 ஆஃப் இருக்கும். அதுக்கு தகுந்தான மோல்டு பாக்ஸ் வந்து நமக்கு அங்கே இருக்கும் சார். மோல்டு பாக்ஸில் மோல்டு அடித்து வெளியில் லைனுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். போர் பண்ணாத எம்டி மோல்டு நம்ம லைனில் இங்கே இருக்குது. Furnace section. Furnaces are used in foundry for melting metals and metal alloys before pouring to make castings. இண்டக்டர் மேக்கு 350 கிலோவாட். அது இந்த குருசிபிள் வந்து ஃபுல் மெட்டல், லிக்விட் மெட்டல், 1 டன் மெட்டல். இது ஒரு காயில், அது ஒரு காயில். அங்கே ஒரு 500 kg இருக்குது. அது பார்த்துக்கலாமா? அது 500 kg. இந்த ரெண்டுமே 3மே இண்டக்டர். மூணு காயிலுமே ஒரு பேனல். கெப்பாசிட்டி 350 கிலோ. பேனலோட கெப்பாசிட்டி 350. இது ஒரு லிக்விட் மெட்டல் 1 டன்னு, அது 1 டன்னு கெப்பாசிட்டி. லிக்விட் மெட்டலில் ஒவ்வொரு காயிலையும் குறிப்பிட்ட 1 டன்னு மெட்டல். இது 1 டன், அது 1 டன், அது 500 kg. ஒரு 2 மணி நேரத்தில் மெட்டல் வந்துடும் ஆன் பண்ண உடனே. 350 கிலோவாட். இப்போ வந்து 280 கிலோவாட்டில் 2 மணி நேரத்தில் மெட்டல் வந்துடும், லிக்விட் மெட்டல் வந்துடும். நம்ம வந்து ரா மெட்டல் வந்து பிகைன்னு சொல்லி போடுறோம், அது கெமிக்கல் காம்பஷனுக்காக. இப்போ எல்எம்எஸ் அந்த இது போடுறோம். இப்போ நாங்கள் ஊற்றுற பின்னாடி ரிட்டர்ன்ஸு எல்லாமே கேட்டிங் எல்லாமே முன்னாடி நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஷூட் பண்ணால் உங்களுக்கு அந்த கேட்லாக் அங்கே கவர் பண்ணிக்கோங்க. 20% பிகைனு, 30% எல்எம்எஸ் போடுறோம். 50% எல்எம்எஸ், 30% வந்து ரிட்டர்ன்ஸ் போடுறோம். ஒரு டன்னுக்கு 100 kg. IMF sand mixer machine. Sand mixer machines are used for heavy castings. These continuous mixer machines are able to deliver maximum of 100 tons per hour of mixed sand and can deliver 10 tons per hour of chemically bonded sand. நேம் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஹெவி ஜாப்லாம் மட்டும் இங்கே போர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மிஷின் மோல்டுங்கிற ஏரியா பார்த்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா லோ வெயிட் உள்ள ஜாப் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 2 டன் வரைக்கும் உள்ள ஜாப் வந்து இங்கே போர் பண்ணலாம். இந்த மிஷினோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா
ஒயிட் சாண்டுக்கு தனியாக ஒரு ரெக்ளமேஷன் டவர், பிளாக் சாண்டு, ஒயிட் சாண்டு, கேட்லிஸ்ட் ரெசின்ங்கிற இன்புட்டை யூஸ் பண்ணுறோம். இதில் வர டஸ்ட்டை வந்து டஸ்ட் கலெக்டருங்கிறது மூலியமா போட்டு டஸ்ட்டை வந்து தனியாக பிரிச்சிடுறோம். அதனால டஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷன் இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷனை மட்டும் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 1 ஹவருக்கு ஃபுல்லாக மோல்டு வரும். ரெசின் கேட்டலிஸ்ட் வந்து மிக்சிங் ஆகிட்டு இருக்கும். மிக்ஸ் ஆகிட்டு தான் நமக்கு வந்து மோல்டு வரும். பர்சன்டேஜ் வந்து 90% வந்து ரிட்டன் சாண்டு, 10% வந்து நியூ சாண்டு. ப்ரோக்ராமில் வந்து நம்ம நியூ சாண்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு மோல்டு வந்து காயறதுக்கு வந்து மினிமம் வந்து 15 நிமிட்ஸ் ஆகும். Core shooting machine. Core shoot machines are used to shoot sand cores using pneumatic control, which leads to low operation cost and high production efficiency. இந்த மிஷின் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டு பாக்ஸ் கோர் ஷூட்டர். இந்த மிஷின் நேமு. இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகிறது ஃபுல்லாக நுமேட்டிக்கில் ஒர்க் ஆகுது. நுமேட்டிக்னா ஏரில், அது இல்லாமல் அமின் கேஸுங்கிற ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காகனா மிஷின் மோல்டில் நமக்கு என்ன மாதிரி கேவிட்டி தேவையோ அதுக்காக ஒரு அவுட்டர் ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறதுக்காக ஜாப் இது. ஒரே ஒரு போர் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இந்த ஜாப் பேர் டீ ஹேண்டில்னு சொல்லுவோம். இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் தேவை. அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். இதில் இதோட டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டைலேருந்து வரப்போகிற அவுட்புட் ஜாப் தான் இது. என்ன மாதிரி இந்த மிஷின் ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ராசஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பேட்டர்ன்லாம் செட் பண்ணிக்குவாங்க. செட் பண்ணிட்டு இந்த கிளாம்ப்லாம் கிளாம்ப்லாம் டைட் பண்ணிக்கிட்டு பேட்டர் ஃபஸ்ட்டு செட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க. செட்டிங் ஒர்க் பண்ணிட்டு மேலே ஆஃபர் இருக்குது. மேலேருந்து சாண்டை 50 kg சிலிக்கா சாண்டை மேலே மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரம் வழியாக சாண்டு உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனு சாண்ட் வந்து 100 kg. 100 kgயில் நாங்கள் 50 kg சாண்ட் எடுப்போம். பர்சன்டேஜ் வந்து 1.2% 100 kgக்கு. அது 0.6. இது ஒரு 0.6%. நேம் வந்து பேர் கேஸ் ஹார்ஸ். இது பேர் இது 0.6%. இது ஆக்டிவேட்டர் ஆயில் வந்து இது ஒரு 0.6%. 2.6% டோட்டல் 1.2%. இந்த சாண்டை மிக்ஸ் பண்ணி அதில் இறக்கிடுவாங்க. மேலே மல்லில் இறக்கிடுவாங்க. இறங்கி சாண்ட் இது வழியாக சாண்ட் ட்ராப் ஆகும். பின்னாடி கேஸ் வந்து அமீன் கேஸ் பாஸ் ஆகும். உள்ள அமீன் கேஸ் பாஸ் ஆகும். அப்போ இங்கே தான் ப்ராசஸ் 1 by 1 ஸ்டெப் பை ப்ராசஸ் நடக்கும். பாட்டம் டாப்பு 2 மிக்ஸ் ஆகும். மேலே இந்த மண்ணி இறங்கும். கடைசி ஆப்ரேஷன் ஒன்று நடக்கும். இங்கே கடைசியில் நமக்கு இது மாதிரி மோல்டு மாதிரி வரும் வழியே. சார் இந்த ஜாப் பேர் டீ ஹேண்டில். இந்த கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஷூட்டர் பாக்ஸில் போட்டது தான். பாட்டம் கோர் டாப் கோர்னு தனித்தனியாக 2 இருக்கும். அதை இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து சீட்டிங்காக கோர் ஃபிக்ஸ் பண்ணி போர் பண்ணால் இதில் மொத்தம் அவுட்புட் கோர் பார்த்தீங்கன்னா 6 ஜாப் ஃபினிஷ்டு ஜாப் வரும். அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட நேம் வந்து டீ ஹேண்டில். Process flow chart for Krishna Engineering Private Limited, unit number 2. Unit number 2 is fettling unit. In unit number 2, removal of sand, scale and excess metal is carried out using shot blasting, followed by gas cutting, followed by grinding. Further operations are carried out in machine shop, followed by painting, followed by packaging and delivery. Fettling unit. This unit performs different activities like removal of sand, scale and excess metal from the casting by doing shot blasting, gas cutting and grinding operations.
ஜாபை கட் பண்ணிவிட்டு இதை ஷார்ட் பிளாஸ்ட்டுக்கு இந்த மிஷினில் தான் இது பண்ணுவாங்க. இந்த மிஷினில் போனால் ஷார்ட்ஸ்ன்னு சொன்ன அயன் பால்ஸ் அது அடிச்சிச்சுன்னா அந்த சாண்ட் ரிமூவ் ஆகி ஜாப் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வரும். சுத்தமாக அந்த சாண்ட் ரிமூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த கிரைண்டிங் சிப்பிங்கிற ப்ராசஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக மேடம் இப்போ அங்கே இருக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு 50% ப்ராசஸ்ஸு. அதை மோல்டு போட்டுடுறாங்க, ஜாப்பாக வந்து ஷேப் கொண்டு வந்துடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னர், ரைசர், கேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வந்து அந்த ஜாப்பில் இருக்கும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் ட்ராயிங்கில் இருக்காது. நம்ம ப்ராசஸ்க்காக அதை பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை பூரா ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் பிளாஸ்ட் பண்ணி ஷாண்டை 100% ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது கேஸ் கட்டிங் இல்லைனா பிரேக்கிங் 2 டைப் இருக்குது. அந்த மெட்டீரியலுக்கு தகுந்தாப்பில் அதை வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் பூரா கட் பண்ணி எடுத்துறோம். எடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்விங் கிரைண்டிங், ஹேண்ட் கிரைண்டிங் 2 டைப் ஆஃப் கிரைண்டிங் இருக்குது. ஹெவியாக கிரைண்ட் பண்ணுறது வந்து ஸ்விங் கிரைண்டிங் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த ஜிப்பு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஹெவி லோட் கிரைண்டிங் வந்து பண்ணிவிட்டு மேஜர் போர்ஷனை வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது பண்ணிடுவோம் கிரைண்டிங்கில். அடுத்த மெட்டீரியலில் ரிமூவ் பண்ணோம். நிறையா பாஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து மட்டம் பண்ணிடும். ஃபைன் கிரைண்டிங் வந்து ஹேண்ட் கிரைண்டிங்கில் பண்ணுவாங்க. ஹேண்ட் கிரைண்டிங் பண்ணி அன்மிஷின்டு கண்டிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபினிஷிங் ஆகிடும். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸ்டிங் வந்து 2ஆக ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஒன்று வந்து ஹெவி மோல்டிங் ஐட்டம், இன்னொன்று வந்து மிஷின் மோல்டிங் ஐட்டம். மிஷின் மோல்டிங் ஐட்டம் பூரா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்டில் வச்சு பண்ணுறோம். அது வந்து இன்னும் மினி டைப்பாக இருக்கும் அந்த கிரைண்டிங். அது இன்னும் ஃபைனாக கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் வைஸ் வந்து ஆஸ் பர் ட்ராயிங்காக ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவோம் ஜாப்பை. அது வந்து திருப்பி 2ஆக ஸ்பிளிட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மிஷின் ஆர்டருக்காக அடுத்த மிஷின் ஷாப் மூவ் ஆகும். அடுத்தது அன்மிஷின் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஆயில் அடித்து டெஸ்பாச்சிங் கிடையாது. அதான் ப்ராசஸ். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலாக கேஸ்டிங் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை தமிழில் சொன்னால் வார்பிரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டலை ஃபர்னஸில் மெல்ட் பண்ணி அதை வந்து மோல்டு போட்டு அதை வந்து சாண்டில் மோல்டு போட்டு அதை மோல்டு எடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இது மேஜரான ப்ராசஸ். இது இப்போ அந்த மேஜர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ யூனிட் 1லேருந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங்கோட யூனிட் 2க்கு வந்து அடுத்த ப்ராசஸ்க்காக இந்த காம்பனண்ட் வந்து வந்திருக்கு. ஆமாம், யூனிட் 1 வந்து மோல்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். மோல்டு ப்ளஸ் போரிங் பண்ணி ஜாப்பை வந்து என்ன பண்ணுவாங்க ஆஸ் பர் ட்ராயிங்காக ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தாப்பில் அந்த ஜாப்பில் வந்து அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கும். சாண்ட்ஸு, எக்ஸ்ட்ரா அயன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி 100% வந்து ஜாப்பை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்து யூனிட் 2ல் வந்து இதை பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இதான் இப்போ யூனிட் 2 கிருஷ்ணா இன்ஜினியரிங்கோட யூனிட் 2 ஃபெட்லிங் ஷாப் இது. இந்த ஃபெட்லிங் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து சாண்டு ஸ்டிச் ஆகிருக்க காம்பனண்ட்டை வந்து Short blasting machine. Short blasting is a surface treatment process using high velocity steel abrasive particles to obtain excellent cleaning and surface preparation of casting product for secondary finishing operations. ஷார்ட் பிளாஸ்ட் மிஷின்னு ஒரு மிஷின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் அந்த ஷார்ட் பிளாஸ்ட் மிஷினு. இது வந்து ஹெவி ஷார்ட் பிளாஸ்ட் மிஷினு. இந்த டைரக்ஷனில் இருக்குது மீடியம் சைஸ் ஷார்ட் பிளாஸ்ட் மிஷினு. காம்பனண்ட் வைஸ் வந்து நம்ம மிஷினை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹெவி ஷார்ட் பிளாஸ்ட் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி காம்பனண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அங்கேருந்து யூனிட் 1லேருந்து வந்ததா அப்படியே அந்த ஷார்ட் பிளாஸ்ட் மிஷினில் வந்து அது வந்து ஒரு ஹவுஸ் டைப்பு. அந்த ஜாப்பை வந்து அந்த ஹவுஸில் வந்து உள்ளார அரெஸ்ட் பண்ணி 100% வந்து லாக் பண்ணிடுறோம். அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஷார்ட்ஸ் வந்து ஏர் ப்ளோயரோடு சேர்ந்து அந்த காம்பனண்ட் மேலே ப்ளோ ஆகிறப்ப அதில் வந்து ஸ்டிச்சாக இருக்கிற ஷாண்டு பூரா ரிமூவ் ஆகுது. அது மாதிரி 100% அந்த ஷாண்டு பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 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 ஸ்டேஜுக்கு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்நாசல்னு சொல்கிற காம்பனண்ட்டு. இந்த கோல்நாசல் வந்து ஆஃப்டர் ஷார்ட் பிளாஸ்டிங் முடித்தோடனே இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் பார்ட்டு தான் வந்து காம்பனண்ட்டு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல். இது வந்து ப்ராசஸ்க்காக நம்ம வைக்கிற ரைசர், கேட்டிங், ரன்னர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இது. இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் பூரா நம்ம வந்து கேஸ் கட்டிங் பண்ணுறோம். இங்கே வந்து பாருங்கள், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது கேஸ் கட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஜாபுக்கும் இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதில் உள்ள எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை பூரா இதெல்லாம் நம்ம கேஸ் கட்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ரிமூவ் பண்ண ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஹெவியாக இருக்கிற அந்த ஜாயிண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் கை வச்சிருக்க ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து போரிங் ஆகிற
லைன் ஜாயிண்ட் ஏரியா, இந்த ஜாயிண்ட் ஏரியா வந்து ஹெவி போர்ஷனை பூரா அங்கே சிம் கிரைண்டிங் மிஷின்னு ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த சிம் கிரைண்டிங்கில் வந்து ஹெவி கிரைண்டிங் வீல் இருக்கும், லார்ஜ் சைஸ்க்கு ஹெவி கிரைண்டிங் வீல் இருக்கும். அது ஹெவி ஆர்பிஎம்மில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம், காம்பனண்ட் ஸ்டெடியாக இருக்கும். இந்த மிஷினை மூவ் பண்ணி இந்த ஹெவி போர்ஷனை பூரா கிரைண்டிங் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியலில் ரிமூவ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேஜாக ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் ஒரு மிஷின் இருக்குது. ஹேண்ட் கிரைண்டிங் அது ஒன்று எடுங்க. இது வந்து ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனான போர்ஷன்லாம் கொஞ்சம் மெட்டீரியல் வந்து ஸ்விங் கிரைண்டரை விட இது கம்மியாக ரிமூவ் பண்ணோம். பட் ஃபைனாக இது வந்து ஃபினிஷ் பண்ணோம். இந்த ஹேண்ட் கிரைண்டிங் மிஷினில் அதை வந்து அடுத்த ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் வந்து டிராயிங்காக அன்மிஷின்டு கண்டிஷனில் வந்து ரெடி ஆயிடுது. இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மிஷினிங்காக வந்து நம்ம பக்கத்தில் வந்து மிஷின் ஷாப் போகிறோம். அந்த மிஷின் ஷாப்பில் வந்து என்னென்ன ப்ராசஸ் ஆகுதுங்கிறத நம்ம அந்த யூனிட்டில் போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபெட்லிங் செக்ஷனில் வந்து எப்படி வந்து கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி அந்த பவுண்ட்ரியிலேருந்து மோல்டு போட்ட கேஸ்டிங்கை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு பார்த்தோம். Machine shop, turning, facing, boring, thread cutting, knurling, drilling operations are performed in machine shop using lathe and drilling machines in order to meet the size specification requirement of the end product for customers. ஃபெட்லிங் செக்ஷனில் வந்து எப்படி வந்து கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி அந்த பவுண்ட்ரியிலேருந்து மோல்டு போட்ட கேஸ்டிங்கை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் ஷாப்புக்கு வந்திருக்கோம். மிஷின் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எந்த காம்பனண்டாக இருந்தாலும் டிராயிங்காக மிஷினிங் ரெஃபரன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மார்க்கிங் டேபிள், இல்லைனா சர்ஃபேஸ் டேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் செஞ்சது. அந்த வார்பேஜெல்லாம் கிளைமேட்டுக்காக ஆகக்கூடாதுங்கிறதான கேஸ்ட் அயன் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணி இந்த மார்க்கிங் டேபிள் வந்து 100 மைக்ரான் அக்யூரசிக்காக வந்து இதை வந்து கால்குலேட் பண்ண மார்க்கிங் டேபிள் இது. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்மிஷின்டு கண்டிஷனில் இருக்கிற கேஸ்டிங் இது. இப்போ இந்த கேஸ்டிங் வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் பர் டிராயிங்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணுறோம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கேஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி காம்பனண்ட் நம்ம ஃபிட்லிங் ஷாப்பில் பார்த்த ஹெவி காம்பனண்ட் தான் இது. இப்போ இந்த கேஸ்டிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கிங் டேபிளில் லெவல் பண்ணி இது வந்து ஹைட் கேஜின்னு சொல்கிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் லைன் வந்து இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் மார்க்கிங் லைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி டிராயிங்காக மார்க்கிங் ரெஃபரன்ஸ் லைனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து மிஷினிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே லேத் மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மிஷினிங் பண்ணுறோம். இப்போ நம்ம லேத் மிஷினில் பார்ப்போம். லேத் இது ஹெவி டியூட்டு கன்வென்ஷனல் சென்ட்ரல் லேத்துன்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த லேத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ரேஷனாக வந்து மார்க்கிங்குக்காக வந்து இந்த லேத்தோட பெட்டுக்காக லெவல் பண்ணிவிட்டு ஜாப்பை வந்து ஹோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்குலர் போர்ஷன் வந்து லேத்தில் வந்து இந்த மாதிரி மிஷின் பண்ணுறோம். இப்போ மிஷின் ஆன் பண்ணுவோம். இப்போ இந்த டைப்பில் தான் இந்த மிஷின் இது ஆப்ரேட் ஆகுது. காம்பனண்ட் வந்து மூவ் ஆகும், டூல் வந்து ஸ்டெடியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மிஷினிங் வந்து முடிஞ்சிடுது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ஹரிசாண்டல் போரிங் மிஷின் சொல்கிறது இது. இந்த ஹரிசாண்டல் போரிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து எல்லா ஆப்ரேஷனையும் சிங்கிள் கிளாம்பிங்கில் வந்து செட்டிங் மாற்றாமல் எல்லா ஆப்ரேஷனையும் வந்து 360 டிகிரியில் வந்து ஜாப்பை ரொட்டேட் பண்ணி பண்ண முடியும். இதில் வந்து மில்லிங்கும் ட்ரில்லிங்கும் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்லிங்கும் ட்ரில்லிங்கும் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்க மிஷின் இந்த மிஷினில் லோட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச காம்பனண்ட் வந்து இந்த காம்பனண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து லேத்தில் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டேஜாக அந்த எண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா மில்லிங் பண்ணியிருக்கோம். அந்த பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிற பாஸ்லாம் வந்து நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காம்பனண்டோட செகண்ட் ஸ்டேஜ் மிஷினிங்கு. தேர்ட் ஸ்டேஜ் மிஷினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் இது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் வந்து இந்த காம்பனண்ட்டுக்காக ஸ்பெஷலாக நம்ம ஏற்படுத்தியிருக்க பிட்டு இது. இந்த பிட்டுக்குள்ளார வந்து காம்பனண்ட்டை வந்து நம்ம வெர்டிக்கலாக நிப்பாட்டி இந்த ஃப்ளாஞ்சில் வந்து ட்ரில் ஜிக்கை யூஸ் பண்ணி ட்ரில்லும் மிஷின் டாப்பும் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்பனண்டோட இந்த ஹோல்ஸ்லாம் வந்து இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் வந்து இந்த ஆப்ரேட்டர் வச்சுருக்க இந்த ட்ரில் ஜிக்கை யூஸ் பண்ணி இதில் ட்ரில் போட்டுட்டு அடுத்த ஸ்டேஜாக வந்து மிஷின் டாப்பாகவே இந்த ஸ்பிண்டில் வந்து டேப் அட்டாச் பண்ணி நம்ம மிஷின் டாப் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா
இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ். இது முடிஞ்சோடனே இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸ் வந்து ஆஸ் பர் டிராயிங்காக வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மெர்ஜிங் பாயிண்ட்லாம் வந்து திருப்பி ஃபைனலாக கிரைண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக கிரைண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற ஸ்டேஜுக்கு இந்த ஜாப் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே இருக்கிறது தான் வந்து ஃபுல்லாக மிஷினிங் வந்து 100% காம்பனண்ட் ஆனது. இது மேலே இருக்கிறது வந்து இது அன்மிஷின்டு. இது வந்து மிஷினிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். இந்த ஜாப்பை நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் மிஷின் பண்ணி இது 100% ஆஸ்பர் டிராயிங்காக இது ஃபினிஷ் பண்ண காம்பனண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இதில் வந்து ரெஸ்பரண்ட் ஆயில் ப்ளஸ் பெயிண்டிங் ஸ்கோப் இருந்துச்சுன்னா பெயிண்டிங் பண்ணி இதை வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடி பண்ணி டெஸ்பாச் பண்ணுறோம். இதுதான் இப்போ இது வந்து 100% வந்து நம்ம கிருஷ்ணா இன்ஜினியரிங்கோட ப்ராடக்ட் ஓரியண்டாக உள்ள ப்ராசஸ்ங்க. இதுதான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம கஸ்டமருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வச்சுறோம். கஸ்டமர் நம்ம ப்ரைம் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எல், எல்லா பிஹெச்எல்லுமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். பிஹெச்எல் திருச்சி, பிஹெச்எல் வாரணாசி, பிஹெச்எல் ஹைதராபாத், பிஹெச்எல் ராணிப்பேட்டை எல்லாருமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ். எல்லாம் வந்து எபோவ் 30 இயர்ஸாக நம்மகிட்ட வந்து அவங்க கஸ்டமராக இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங் சொன்னால் அவங்களுக்கு வந்து பிராண்டட் நம்மகிட்ட எப்பொழுதும் நேம் உண்டு. அதனால் நம்ம வந்து 30 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்பினாக்ஸ் கோயம்புத்தூர், பிரேக் கண்ட்ரோல்ஸ் சென்னை, அதே மாதிரி ஈசன் பாண்டிச்சேரி, சென்னை, இது மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. Dear students, after going through this virtual tour of Krishna Engineering Company Trichy, the students are advised to submit an assignment and a report of virtual internship. The questions related to the foundry and fettling unit of Krishna Engineering Company are given. The virtual internship report performer are also given at the end of this video. Thank you.